வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, பேக்கரி ஸ்டைல் எக் பப்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக அண்ட் சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல். இப்போ பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அண்ட் சால்ட் சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மைதா மாவு பார்த்திங்கன்னா நம்ம பிசைய தான் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா 4 பிரித்து மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மாவு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பப்ஸ் நான் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் லேயராகவும் வரும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 தனித்தனி நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். 4 முட்டையை பார்த்திங்கன்னா நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா முழுசாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாதி அந்த மாதிரிலாம் உடையாமல் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் தான், அதனால் இதே நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எந்த ஸ்பைசஸும் நான் ஆட் பண்ணலை. நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு மசாலா தான். நம்ம ஏன்னா பார்த்திங்கன்னா எக் தான் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் அது கூட வைக்கிற மசாலா சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம். அந்த எக்கே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா கரெக்டாக சால்ட் அண்ட் காரம் கரெக்டாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா புடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து வதக்கிக்கோங்க. கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் நான் சேர்க்க போகிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூளோட வாசனை போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா தனியாத்தூள் சேர்க்க தேவையில்லை. தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 hours கிட்ட ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி லேயரில் மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது பப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கான மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேயராக வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிடும் போது மொறுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டைப்பாக மடித்து காட்டுறேன், இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது 3த்தையுமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது மேலே பார்த்திங்கன்னா எக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு
அது வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் தடவி விடும் போது மேலே சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வரும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அண்ட் பர்ஃபெக்டான எக் பப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போய் வாங்கவே வேண்டாம், நம்மளே வீட்டிலேயே செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம இதை வந்து செய்யலாம். நல்லா இட்லி பாத்திரத்தை வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இட்லி நம்ம எப்படி பேக் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக் பப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.